மகாராஷ்டிராவில் நடந்த நீட் முறைகேட்டை குறிப்பிட்டு நீட் தேர்வில் ஆதி முதல் அந்தம் வரை பணம் மட்டுமே விளையாடுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண்களை எடுத்த மாணவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் வகையில் நீட் மதிப்பெண்களில் முறைகேட்டில் ஈடுபட்ட மராட்டிய மருத்துவர்கள் மற்றும் தேர்வு முகமையின் அதிகாரிகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீட் தேர்வின் வினாத்தாள் தொடங்கி தேர்வரை முடிவுகள் வெளியீடு வரை ஒவ்வொரு நிலையிலும் குளறுபடிகளும் முறைகேடுகளும் நிறைந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் RSS பாஜக மாநாடுகளில் ஷோ பீஸாக உட்கார நேரம் இருக்கும் அதிமுகவினருக்கு நீட் முறைகேடுகளை எதிர்த்து தங்கள் எஜமானர்களிடம் பேச நேரமும் மானமும் இல்லை என முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 55 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக உயர்கல்வித்துறை செயலாளராக பொ. சங்கரும், மனிதவள மேலாண்மைத்துறை செயலாளராக சமயமூர்த்தியும், சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலாளராக கோ. பிரகாஷும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நிதித்துறை சிறப்பு செயலாளராக IAS அதிகாரி வெங்கடேஷ், போக்குவரத்து துறை சிறப்பு செயலாளராக ஆ. லில்லி, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர்த்துறை சிறப்பு செயலாளராக சு. கணேஷ் ஆகியோரையும் தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் இணை செயலாளராக ஜெயசீலன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நகராட்சி நிர்வாக இயக்குநராக சிவராசுவும், தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு மேலாண் இயக்குநராக விஜயராணியும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளராக உமாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர், நெல்லை, திருச்சி, தூத்துக்குடி, ஆவடி, ஒசூர், ஈரோடு மாநகராட்சிகளுக்கும் புதிய ஆணையர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக ஸ்னேகாவும், திருச்சி மாவட்ட ஆட்சியராக சரவணனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். IAS அதிகாரி நாரணவரை மனிஷை திருப்பூர் மாவட்ட ஆட்சியராக தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது. மதுரை மாவட்ட ஆட்சியராக KJ பிரவீன்குமாரும், விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக சுகபுத்ராவும், ஈரோடு மாவட்ட ஆட்சியராக கந்தசாமியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல், சிவகங்கை, பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர்களாக துர்காமூர்த்தி, பொற்கொடி, அருண்ராஜ் ஆகியோரை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கோவையில் நடைபெற்ற RSS அமைப்பின் 100ஆண்டு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்றது சர்ச்சையான நிலையில் அது குறித்து மழுப்பலாக விளக்கமளித்துள்ளார். அதாவது, பேரூர் ஆதீனம் தலைமையில் நடைபெற்ற விழாவில்தான் RSS அமைப்பினர் பங்கேற்றதாகவும் அடிகளாருக்காகவே தாமும் அந்த நிகழ்வில் பங்கேற்றதாகவும் SP வேலுமணி கூறினார். அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது அடிகளாருடைய நிகழ்ச்சிக்கு அவர் சீஃப் கெஸ்டாக வந்திருக்காரு. அதுக்கு அந்த என்னுடைய தொகுதி அது, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அங்கே இது பண்ணாங்க. அந்த அடிப்படையில் கொடுத்தோம். இதுக்கு RSS நிகழ்ச்சிக்கு நம்ம இப்போ எப்பவுமே அவங்களும் நம்மளை கூட பண்ணாங்க. அது தனி அமைப்பு. முன்னதாக விழாவில் பங்கேற்ற RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு SP வேலுமணி முருகன் சிலையை பரிசாக அளித்தது குறிப்பிடத்தக்கது. பாமகவில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி பதவி அதிரடியாக பறிக்கப்பட்டுள்ளது. சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த மேட்டூர் தொகுதி MLA சதாசிவம் நீக்கப்பட்டு அவருக்கு பதில் வெடிக்காரனூர் ராஜேந்திரனை பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமித்துள்ளார். இதேபோல் மயிலம் தொகுதி MLA சிவக்குமார் வசம் இருந்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டு அவருக்கு பதில் கனல் பெருமாள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் சென்னை மத்திய, மேற்கு, வடக்கு, தெற்கு மாவட்ட செயலாளர்களையும் ராமதாஸ் அதிரடியாக மாற்றியுள்ளார். தைலாபுரத்தில் ராமதாஸை சந்தித்து பேசிய பாமக அரசியல் குழு தலைவர் தீரன், நடப்பவை நன்மைக்கே என்றும் விரைவில் பிரச்சனைகள் தீரும் என்றும் ராமதாஸ் கூறியதாக தெரிவித்தார். என்ன சொல்றாரு, எல்லாம் நடப்பவை எல்லாம் நன்மைக்கு, கூடிய விரைவில் நல்ல தீர்வு வரும். எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் தான் இப்போ போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கட்சி பணிகள் விட்டுறக்கூடாதுன்றதுனால தான் இன்றைக்கு ஐயா அவர்கள் இந்த மாநாட்டு பற்றி பேசினார். புதிய மாவட்ட செயலாளர்கள் உடனான ஆலோசனை கூட்டம் தைலாபுரத்தில் புதன்கிழமை நடைபெற உள்ளது. இதனிடையே தைலாபுரம் இல்லம் முன்பு ஒட்டப்பட்டிருந்த அன்புமணி இடம்பெற்ற போஸ்டர்கள் அகற்றப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. வீட்டில் குழந்தைகளுக்கு, நண்பர்கள், உறவினர்களுக்கு கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடி பார்த்திருப்போம். ஆனால் ஒரு கிராமமே ஒன்று திரண்டு காளைக்கு கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒசூர் அருகே தொட்டப்பேலூர் என்ற கிராமத்தில்தான் அந்த நிகழ்வு நடந்துள்ளது.
அந்த கிராமத்தில் சம்மங்கி ராமையா என்பவர் வளர்த்து வரும் பசவேஸ்வரா என பெயரிடப்பட்ட காளையை கிராம மக்கள் தெய்வமாகவே வழிபட்டு வருகின்றனர். திருவிழா, வீடுகளில் நடைபெறும் விழாக்களில் முதலில் காளைக்கு சிறப்பு பூஜை வழிபடுவது என எந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளை தொடங்கினாலும் காளையிடம் ஆசீர்வாதம் பெறுவது வழக்கமாம். இந்த நிலையில் கிராம மக்கள் ஒன்று திரண்டு காளைக்கு 20ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடினர். காளையை அலங்கரித்து ஊர்வலமாக அழைத்துச் சென்று 20 கிலோ கேக் வெட்டி காளையின் பிறந்தநாளை கிராம மக்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களின் வசதிக்காக QR ஸ்கேன் மூலம் லட்டுக்கான டிக்கெட் பெறும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் ஒரு லட்டு இலவசமாக வழங்கப்படும். கூடுதல் லட்டு தேவைப்படும் பக்தர்கள் வரிசையில் நின்று பணம் செலுத்தி வாங்கும் நிலை இருந்தது. இந்த நிலையில் பக்தர்கள் வரிசையில் காத்திருக்காமல் டிஜிட்டல் முறையில் லட்டு டிக்கெட்டுகளை பெறும் வசதி தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக தொழில்நுட்பத்தின் உதவியுடன் டிஜிட்டல் லட்டு கொள்முதல் முறை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முறையில் பக்தர்கள் தங்கள் தரிசன டிக்கெட் எண்ணை அங்கு வைக்கப்பட்டுள்ள எந்திரத்தில் பதிவு செய்த பின் லட்டுகளின் எண்ணிக்கையை தேர்வு செய்து டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மூலம் லட்டுக்கான டிக்கெட்டை பெறலாம். குறிப்பாக தரிசன டிக்கெட் இல்லாமல் கோயிலுக்கு வருபவர்களும் லட்டு வாங்கும் வாய்ப்பு இந்த புதிய முறை மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான பகுதியில் இருந்து சுமார் 100 சவரன் தங்க நகைகளையும் 70,000 ரூபாய் ரொக்கத்தையும் மீட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததாக அப்பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ராஜேஷ் பட்டேல் தெரிவித்துள்ளார். விமானம் விபத்துக்குள்ளான பகுதியில் இருந்து 300 மீட்டர் தொலைவில் வசித்து வரும் ராஜேஷ் பட்டேல் விபத்து நடந்த சிறிது நேரத்திலேயே சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளார். விபத்து பகுதிக்கு சென்று பார்க்கும் போதே விமானத்தில் பயணித்த யாரும் உயிர் தப்ப வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்ததால் பயணிகளின் உடைமைகளையாவது அவர்களின் உறவினர்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்து ஏற்பட்ட பகுதியை கரும்புகை சூழ்ந்திருந்த நிலையில் கண்களை திறக்கவே முடியாத அளவிற்கு கண் எரிச்சல் ஏற்பட்டதாகவும் ராஜேஷ் பட்டேல் கூறியுள்ளார். ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி படத்தின் சிக்கிட்டு பாடலின் வீடியோ வரும் 25ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இந்த நிலையில் அப்படத்தில் இடம்பெற்றுள்ள சிக்கிட்டு என தொடங்கும் பாடலின் வீடியோ வரும் 25ஆம் தேதி வெளியாகும் என சன் பிக்சர்ஸ் அறிவித்துள்ளது. என்ன இது? அது வேற சாங்கு, வேற வைபு. இதை கொடுங்க, இதை பிடிங்க. எங்க போனாலும் இது ஒன்று கிளீனா இருக்கு. மாஸ்டர் இல்ல கியூட்டா இருக்கே சொன்னேன். ஃபுல்லா கோல்டு. அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தில் நாகார்ஜுனா, சோஃபின் சாகிர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் என நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர். ஈரான் இஸ்ரேல் இடையே நடைபெற்று வரும் போர் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 11 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஈரான், அமெரிக்கா இடையேயான போர் காரணமாக கத்தார், ஐக்கிய அமீரகம், பக்ரைன் நாடுகள் தங்கள் வான்பரப்பை மூடியுள்ளன. இதனால் சென்னையிலிருந்து குவைத், மஸ்கட், அபுதாபி, துபாய் செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்களும், தோஹா செல்லும் கத்தா ஏர்லைன்ஸ் விமானம் உட்பட 5 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் சென்னைக்கு வருகை தரும் 5 விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே லண்டன், பக்ரைன், துபாய், அபுதாபி, சார்ஜா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வருகை மற்றும் புறப்பாடு விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. அந்தந்த விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளும்படி சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான சேவை ரத்தால் விமான பயணிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களின் வசதிக்காக QR ஸ்கேன் மூலம் லட்டுக்கான டிக்கெட் பெறும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் ஒரு லட்டு இலவசமாக வழங்கப்படும். கூடுதல் லட்டு தேவைப்படும் பக்தர்கள் வரிசையில் நின்று பணம் செலுத்தி வாங்கும் நிலை இருந்தது. இந்த நிலையில் பக்தர்கள் வரிசையில் காத்திருக்காமல் டிஜிட்டல் முறையில் லட்டு டிக்கெட்டுகளை பெறும் வசதி தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக தொழில்நுட்பத்தின் உதவியுடன் டிஜிட்டல் லட்டு கொள்முதல் முறை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முறையில் பக்தர்கள் தங்கள் தரிசன டிக்கெட் எண்ணை அங்கு வைக்கப்பட்டுள்ள எந்திரத்தில் பதிவு செய்த பின் லட்டுகளின் எண்ணிக்கையை தேர்வு செய்து டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மூலம் லட்டுக்கான டிக்கெட்டை பெறலாம். குறிப்பாக தரிசன டிக்கெட் இல்லாமல் கோயிலுக்கு வருபவர்களும் லட்டு வாங்கும் வாய்ப்பு இந்த புதிய முறை மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேங்காய் விளைச்சல் பாதிப்பால் பாரம்பரிய முறைப்படி தேங்காய் எண்ணெய் ஆட்டும் தொழிலும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆழியாறு, PAP உள்ளிட்ட பாசன திட்டங்கள் மூலம் 6000 ஏக்கர் நிலங்களுக்கு மேல் தென்னை விவசாயம் செய்யப்படுகிறது.
இந்நிலையில் தென்னை மரங்களில் வெள்ளை ஈ தாக்குதல், மஞ்சள் நோய், கேரளா வேர்வாடல் நோய், மரத்திலேயே தேங்காய்களை உடைத்து குடிக்கும் காட்டு பூனைகளின் தொல்லை உள்ளிட்டவற்றால் கடந்த ஓராண்டாக தேங்காய் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொள்ளாச்சியில் பாரம்பரிய முறைப்படி செக்கில் தேங்காய் எண்ணெய் ஆட்டும் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேங்காய் இங்கே ரொம்ப கம்மி, வரவு கம்மி. அதனால செக்கு தேங்காய் எண்ணெய் 400 ரூபா வரைக்கும் இருக்குது. இப்போ நாங்கள் விற்கிறது 380 ரூபா விற்கமா, அது 420, வருங்காலத்தில் 500 ரூபா கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த ஆண்டை விட 60% அளவுக்கு எண்ணெய் தயாரிப்பு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தென்னை விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் தேங்காயை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும், நியாய விலைக் கடைகளில் தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் சந்தைக்கு முதல் தர சின்ன வெங்காயம் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளதால் வாய்ப்பிருந்தும் ஏற்றுமதி செய்ய முடியவில்லை என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்லில் வெங்காயத்திற்கு என்று தனி சந்தை செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது சின்ன வெங்காய சீசன் தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்துள்ள சின்ன வெங்காயம் கிலோ 40 ரூபாய் வரையிலும், மைசூரிலிருந்து வந்துள்ளவை கிலோ 60 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. அதே சமயம் பட்டறையில் வைத்துள்ள முதல் தரமான ஜென்டா வெங்காயம் வரத்து குறைந்துள்ளதால் விலை 78 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதனால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெண்டா மட்டும்தான் எக்ஸ்போர்ட்டுக்கு ஏறும், ஆனால் ஜெண்டா வரது கம்மியாயிருச்சு. விலை கூடுறதுனால எக்ஸ்போர்ட் செட் ஆகாது. விவசாய எக்ஸ்போர்ட் பிடிக்கிற மாதிரி விவசாயிகள்கிட்ட பழசு வெங்காயம் இல்லை. பழைய பட்டை வெங்காயம் ரொம்ப லோ மாடலாக தான் இருக்குது, ரொம்ப லோவாக இருக்குது. அதனால் அது எக்ஸ்போர்ட் செட் ஆகாது. அதனால் விவசாயிகளுக்கு ஒன்றும் லாபம்லாம் பெருசா கிடைக்காது. முகூர்த்த நாட்கள், கோயில் திருவிழாக்கள் அதிக அளவில் இல்லாததும் சின்ன வெங்காயத்தின் விற்பனை மந்தமடைய காரணம் என வியாபாரிகள் கூறியுள்ளனர். பெரிய வெங்காயம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையானது. சீர்காழியில் பருத்திக்கு உரிய விலை கோரி சாலை மறியலில் ஈடுபடும் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே பரப்பு நிலவியது. சீர்காழி தாலுகா 50,000 ஏக்கரில் பருத்தி சாகுபடி செய்யப்பனைக்காக சீர்காழி அருகே எருக்கூர் கொண்டு வந்து விவசாயிகள் வைத்துள்ளனர். கிலோ ரூபாய் முதல் 65 ரூபாய் வரை விலையை குறைத்து நிர்ணயம் செய்வதாக வியாபாரிகள் மீது குற்றம் சாட்டிய விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு இரவில் பூட்டு போட்டனர். தொடர்ந்து சீர்காழி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த சீர்காழி காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் பருத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் பேச்சேலம் விடுவதாக சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்ற மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் மலையை வருகின்றனர். மேட்டுப்பாளையம் வனச்சரண விலங்குகளின் தடங்கள் ஆகியவற்றை அனுபவ ஆர்வம் கொண்டவர்கள் ட்ரக்கிங் தமிழ்நாடு திட்டத்தில் முன்பதிவு செய்து இந்த பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். இதுபோல முன்பதிவு செய்து மேட்டுப்பாளையம் வனப்பகுதிக்கு வந்தவர்களை பழங்குடியின பெண்கள் அடங்கிய வழிகாட்டு குழுவினர் காடு, மலை என அனைத்திற்கும் அழைத்துச் சென்று விளக்கினர். ஒரு நபருக்கு 900 ரூபாய் என்பது பெரிய விஷயமாக இல்லாமல் இயற்கையோடு சிறிது நேரம் பொழுதை கழித்தது மகிழ்ச்சியை அளித்ததாக ட்ரெக்கிங்கில் ஈடுபட்டவர்கள் கூறினர். கோவை சாடிவயல் பகுதியில் ஒற்றை யானை உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சாடிவயல் ஹரிஸ் என்பவரது தோட்டத்தின் அருகே காட்டிலிருந்து வெளியேறிய ஒற்றை யானை முகாமிட்டுள்ளது. யானைகள் கூட்டத்தை விட ஒற்றையாக வலம் வரும் யானை ஆபத்தானவை. ஒற்றை யானையை தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று வனத்துறையினருக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்ருட்டி நகராட்சிக்கு உட்பட்ட ரத்தினம்பிள்ளை காய்கறி மார்க்கெட் பகுதியில் கடைகளை இடிக்கப் போவதாக நகராட்சி அறிவித்திருப்பதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ரத்தினம்பிள்ளை காய்கறி மார்க்கெட் பகுதியில் 250க்கும் மேற்பட்ட காய்கறி, பழக்கடைகள், மளிகைப் பொருட்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 5,82 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரத்தினம்பிள்ளை காய்கறி மார்க்கெட் பகுதியில் புதிதாக கடைகள் கட்டுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடைகளை இடித்துவிட்டு புதிய கடைகள் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சேதமடைந்த கடைகளை மட்டும் இடித்து அகற்ற வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். 2.5 வருஷமா எங்களுக்கு ரினியூல் பண்ணியே கொடுக்கல. கடையை ரினியூல் பண்ணி கொடுக்காம வாலண்டியரா நாங்க பணம் எடுத்து போய் கட்டுவோம். இல்ல ரினியூல் பண்ணல, வாடகை வாங்க மாட்டோம், எங்களை அலக்கடிக்கிறாங்க. ஒரே ஒரு வாடகை கூட வாங்கல. 250 கிடைக்கும் ரினியூல் பண்ணாம, இப்ப ரினியூல் பண்ணி கொடுக்காம திடீர்னு வராங்க. சேதமடைந்துள்ள கடைகளை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் எனவும் வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள மேதின பூங்கா, உள்விளையாட்டு அரங்கத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
மேதின பூங்கா அருகே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. புதிய விளையாட்டு அரங்கில் ஸ்கேட்டிங் மைதானம், கைப்பந்து மைதானம், இறகுப்பந்து கூடம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. விளையாட்டு அரங்கை திறந்து வைத்த உதயநிதி ஸ்டாலின் வீரர் வீராங்கனைகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். நாங்களாம் பாக்ஸிங் பண்ணும்போது பீச்சிலேயே இந்த மாதிரி திறந்தவெளி, இந்த இடமே பார்த்தீங்கன்னா மேதினா பார்க் வந்து ஒரு காலத்தில் ஒரு திறந்தவெளி மைதான பார்க் தான். இங்கே வந்து ஒரு நடைபயிற்சி இந்த மாதிரி தான் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டே கிடையாது. இது போன்ற எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏற்கனவே வந்து கோபாலபுரத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு பாக்ஸிங் அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கலைஞர் செனிட்டரி பில்டிங் சொல்லிட்டு. சார் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ஸும் அங்கே தான் நாங்கள் நடத்துகிறோம். நீங்கள் தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து உண்மையிலேயே அதை வந்து முதல்ல வந்து தமிழக முதல்வர்களுக்கும் இந்த துணை முதல்வருக்கும் முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் உள்ள மல்லிகார்ஜுனசாமி கோயில் அருகே வெடிபொருள், துப்பாக்கி தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாசவி சத்திரத்திற்கு எதிரே சந்தேகத்திற்கிடமாக ஒரு பை கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக தகவல் கிடைத்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பையை சோதனை செய்தனர். அந்த பையில் 4 வெடிப்பொருட்கள், 13 துப்பாக்கி தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.